இப்போ நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் வந்து பார்த்திங்கனாக்கா இவங்க இந்த நேமை பொறுத்து இவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னா இங்கே டைப் பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட்டோட நேமை வச்சு இவங்க மேலாக இருந்தால் இங்கே மேலுன்னு டைப் பண்ணிக்கலாம், ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேலுன்னு டைப் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு நேமாக நம்ம அடிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த செல்ஸ்லாம் நம்ம மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோமோ அந்த செல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு டேட்டா மெனுக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டா வேலிடேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னாக்கா ஹலோவுடைய ட்ராப் டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சோர்ஸ்குள்ளே வச்சுட்டு ஃபீமேல் கமா மேல், ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் க்ரியேட் ஆகியிருக்கும். இந்த ட்ராப் டவுன்லேருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே வந்து எனக்கு ஃபீமேல் தேவைப்படுறதால நான் ஃபீமேலுன்னு சூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுற வேலை மிச்சமாகிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஒன்லி ட்ராப் டவுனை வச்சு எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செலக்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வேலையை கொஞ்சம் ஷார்ட்கட்டில் முடிச்சிக்க முடியும்.